முதல் பொதுக்கூட்டத்திலேயே சுமார் 2 கோடிக்கும் மேல உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சொல்லியிருக்கிறதா புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு. திமுகவுடைய இளைஞர் அணி கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடந்துருச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்த கூட்டத்துக்கும் அதை தொடர்ந்து விசிக பொதுக்கூட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க கூட்டத்துக்கும் மத்தியில விஜய் வராருன்னு சொன்னாலே 2 கோடிக்கும் மேல கூட்டம் கூடும். அதுவும் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா விஜய் வராருன்னு சொன்னா நிச்சயமா 2 கோடி இலக்கு அப்படிங்கிறது வெற்றி கழகத்தோட ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு தான் தோணுது. சும்மா ஏதோ அரசியலில் குதிச்சுட்டாரு விஜய், அவருக்கு அரசியலை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தவர்களுக்கு தன்னுடைய அடுத்தடுத்து நடவடிக்கைகள்ல பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய். ரொம்ப சரியா திட்டம் போட்டு தான் அரசியலை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அரசியலுக்குள்ள விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தெளிவா தெரிய வருதுங்க. கமலஹாசன் அறிவிச்ச மாதிரி கட்சியோட பேர் அறிவிச்சு, கட்சியோட சின்னம் என்னன்னு அறிவிச்சு, கொள்கை இதுதான் அறிவிச்சு அவசரமா பொதுக்கூட்டத்தை நடத்தி பிக் பாஸ்ல கூட இருந்தவங்க, அவர் கூட நடிச்சவங்க, அவர் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் தன்னோட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி உடனே வந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டு எந்த பயனும் இல்லாம போன மாதிரி விஜயும் போய்விடுவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் ரொம்ப அமைதியா கட்சி ஆரம்பிச்சு கட்சியோட பேரை வெளியிட்டு இந்த தேர்தலில் தான் போட்டியிட போறதில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக அறிவித்து பொதுக்கூட்டம் நடத்துவது, உறுப்பினர்கள் சேர்க்கிறது, மக்கள் மத்தியில தன்னோட கட்சியின் பேரை கொண்டு போய் சேர்க்கிறது, இவ்வளவு நாளா விஜய நடிகரா மட்டுமே பார்த்திருந்த மக்களை தன்னை ஒரு அரசியல் தலைவனா பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை விஷயங்களையும் விஜய் மிக சரியாகவும் அழகாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்து காணாம போன மாதிரி விஜயும் போயிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த கூட்டத்துக்கு இப்போ கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தேர்தலில் தான் விஜய் போட்டியிடவில்லையே தவிர 2026 விஜயின் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் களம் காணும். அப்போ இன்னைக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டி கட்சிகளாக பேசப்படும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி, விசிக எல்லா கட்சிகளிலிருந்தும் ஓட்டு பிரிஞ்சு அது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விஜய் பல நேரங்களில் அமைதியாக இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சவங்களுக்கு நிறைக்குடம் எப்பொழுதும் தழும்பாது அப்படின்றா போல மிகச்சரியான திட்டத்தோடு தான் நான் அரசியல் களத்துக்குள்ள குதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தன்னுடைய நடவடிக்கைகளில் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஜய்க்கு கண்டிப்பாக தமிழகத்தில் எதிர்காலம் இருக்குது.